நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் டேஸ்ட்டு வீட்டிலே செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியாக எடுத்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு புளிப்பு இல்லாம கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி எடுத்து நல்லா பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொரிச்சு வச்சிருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்கம்மா. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தேன். இந்த டைம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிக தண்ணி தேவையில்ல. மீடியமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். கிரேவி வந்து நல்ல ஒரு வழவழப்பா வந்திருக்கு பாருங்க. 2 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாவே சேர்த்துக்குங்க. வாசனைக்காக தான். பொடியா நறுக்கின கொத்தமல்லி நல்லாவே சேர்த்துக்குங்க. அவ்வளவுதான்மா. ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல சிக்கன் மசாலா ரெடி.